நரசிம்மர். மகாவிஷ்ணு எடுத்த 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதற்கான வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். உலகில் அதர்மம் அதிகரித்த போதெல்லாம் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் மகாவிஷ்ணு எடுத்த 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதற்கான வரலாறு, நரசிம்ம அவதாரம் எப்படி தோன்றியது என்பதற்கான புராண வரலாறு வருமாறு. சத் யுகத்தில் காசியப முனிவருக்கும் தித்திக்கும் ரணியர்கள் என அழைக்கப்படும் ரணியகசிபு மற்றும் ரணியாக்சன் 2 அசுர சகோதரர்களும் பிறந்தனர். கூடலுக்கு ஆகாத அந்தி நேரத்தில் கூடியதால் அவர்களுக்கு அசுரர்கள் பிறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. வராக அவதாரத்தில் விஷ்ணுவால் ரணியாக்சன் கொல்லப்பட்ட பின்னர் வெகுண்ட இரணியன் விஷ்ணுவை அழிப்பதற்கு தக்கபடி தன்னை வலிவனாக்கிக் கொள்ள பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். பிரம்மாவும் காட்சி தந்தார். இரணியன் தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது, எவ்வுலகிலும் தனக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது, அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளருக்கும் தான் மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும், அத்தகைய சக்தி வேண்டும், யோகங்களினாலும் தவத்தாலும் அடையக்கூடிய காலத்தால் அழியாத வல்லமை தனக்கு வேண்டும் என்று மிக புத்திசாலித்தனமாக வரம் கேட்டான். பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார். கிடைத்த சக்தியை வைத்துக்கொண்டு அட்டூழியங்கள் புரிய ஆரம்பித்தான் இரணியன். அவனை அடக்க யாராலும் முடியவில்லை. இந்த நிலையில் கொடிய அரக்கனான ரணியகசிபுக்கும் கயாதுக்கும் மகனாக பிரகலாதன் பிறந்தான். இரணியகசிபு தான் பெற்ற சாகா வரத்தால் 7 உலகத்திலும் ஆட்சி புரிந்து வந்தான். தான் கடவுள் என்றும் அனைவரும் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்றும் அனைவரையும் கட்டாயப்படுத்தி வந்தான். அவனது மனைவி கர்ப்பம் தரித்தாள். நாரத மாமுனியானவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை பிரகலாதனுக்கு ஹரி ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த 7 உலகத்திற்கும் கடவுள் என்று போதித்து விட்டார்.